குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள். 2026 தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கும்? இந்த தமிழ் வருடத்திற்கு என்ன பேர்? 60 வருஷத்தில் இது எத்தனாவது வருஷம் அப்படிங்கிறதுலாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இது எல்லாத்த விட பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பராபவ வருடம் அப்படிங்கிறது இந்த வருஷத்தினுடைய பேர். 60 வருடங்கள் தமிழ் வருடங்கள்னால் இதில் இது 40வது வருடமாக வருது. இடைக்கால சித்தர் அருளிய அந்த பாடல்களை வச்சு தான் நாங்கள் எல்லாருமே பலன்கள் சொல்கிறோம். ஆனால் இந்த ஜாதகத்தில் இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் பிறக்கும் பொழுது ராஜாவாக வருவது யார்? குரு. மந்திரியாக வருவது செவ்வாய். குரு உச்சம் பெறுகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு முறை கடகத்தில் போய் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குருவோடு 18 வருஷத்துக்கு ஒரு முறை கேது வந்து சேருகிறார். இதை எல்லாத்த விட 7.5 சனியில் இருக்கிற மீனராசிக்கு 9ஆம் பார்வையாக பார்க்குறார். குரு தன் வீட்டையே தானே பார்க்க போகிறார். இப்படி சுப பலன்கள் நான் நிறைய சொல்லிக்கிட்டு போனாலும், சனியும் செவ்வாயும் சேரும் காலமும் தனுசுலையும் மகரத்திலையும் கும்பத்திலையும் மீனத்திலையும் 4 கிரகங்கள் சேர்க்கையும் யாரெல்லாம் யார் கூட சேரக்கூடாதோ அவங்க எல்லாம் சேர்ந்துருக்காங்க. ஆகவே நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், போர் பதட்டத்தினால், வேற்றுமொழி இனத்தவர்களால், தீவிரவாதத்தால் நிச்சயமாக பிரச்சனைகள் வரும். முதல் 6 மாதம் உங்களுக்கு வறட்சியாக இருக்கும், நீர் பஞ்சம் இருக்கும். அடுத்த 6 மாதம் உங்களுக்கு வெள்ளமாக இருக்கும். மொத்தத்தில் கவனமாக இருந்தால் நல்லா இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு 2026 ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தேர்தல் வருது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மே மாதம் 4ஆம் தேதி உங்களுக்கு அக்னி நட்சத்திரம் ஒவ்வொரு வருஷம் ஆரம்பம். 4ஆம் தேதி கரெக்டாக ஆரம்பிச்சிடும். 28 நாள் அக்னி நட்சத்திரம் இருக்கும், முன்பாதி பின்பாதி. அப்போ 4ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு ரிசல்ட் வருது. ஆகவே இது எல்லாம் இப்படி இருக்கே அப்படின்னா கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். மக்கள் செல்வாக்கு உள்ளவர்கள் தான் ஆட்சிக்கு வருவார்கள்னு கூறி இந்த ஆண்டு உங்களுக்கெல்லாம் சிறப்பான ஆண்டாக வரணும். சந்தோஷமாக வாழணும். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் வரணும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மீன ராசிக்காரருக்கு குரு பார்க்க போகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு முறை குரு பார்க்க போகிறார். குருவும் கேதுவும் ஒரே வீட்டில். தர்ப்பணம் பண்ணுங்கோ, உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுங்கோ. இது ஒரு அற்புதமான காலம். காசி, ராமேஸ்வரம், கயா இதில் போயிட்டு வாங்க. பணம் வரும், எடுத்து வைங்கன்னு நான் சொல்லணுமா? இடமாற்றம் வரும். ஓடியவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னுவாங்க. உங்களுக்கு 9ஆம் பார்வையை 5ஆம் வீட்டில் இருந்து பார்க்க போகிறார். அப்போ நல்லாயிருக்கும். அந்த துரோகம் தான் உங்கள் உடம்பை வந்து கெடுத்துடும். விடுங்க சார், வாழ்க்கையில் ஒரு அனுபவம் தானே. அப்போ இனிமேல் வர்ற பணத்தை வந்து நீங்கள் விரயம் பண்ண மாட்டீங்கள்ல. தாயினுடைய ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கவனம் வேணும். வேணா மருத்துவத்தை மாற்றி பாருங்கள். ஆங்கில மருத்துவத்தில் இருந்து ஆயுர்வேதிக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவு மேம்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மருத்துவ செலவுனால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் கணவன் மனைவி இருவருமே நீங்கள் செக்கிங்கு போய் தான் வரணும். குழந்தைங்க நல்லா படிக்கலாம். இது ஒரு நல்ல எனக்கு இந்த குரூப் வேணும் சார்னு சொல்லி ட்ரை பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளிநாடு, வெளி மாநிலத்தில் இருக்கவங்க பிஆர்ஓ அல்லது அவங்களுக்கு உண்டான அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம், கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். மொத்தத்தில் விரயமாக இருந்தாலும் சுப விரயமாக இருக்கும். சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய காலம். போகும்போது சனீஸ்வரர் உங்களுக்கு கிள்ளி கொடுத்துட்டு போக மாட்டார், அள்ளி கொடுத்துட்டு போவார். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கும் நான் பலன் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு இதை கவனமாக பாருங்கள்.
தானங்கள், தர்மங்கள், யாகங்கள், யஜ்ஜங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து சில பரிகாரங்களாக இருக்குது. அதனால்தான் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு பாட்டி சொன்னான். தயவு செஞ்சு யாருக்காவது கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். இது இப்போ வந்து பொது ஜாதகம், ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு உங்களுக்கு அப்படி கலக்கி கொடுக்குறோம், ஹார்லிக்ஸ் மாதிரி. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடக்குது, ஏழரை சனி எப்படி இருக்குது, குரு பார்வை இருக்கா அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு கோயில்களுக்கு போய் தான தர்மம் செஞ்சு பராபவ வருஷம் புத்தாண்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் வந்து பல்லாண்டு பல்லாண்டு வாழணும் என்று வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சகல சௌபாகியம் பெறும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி கொடுத்த இவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியும் வணக்கமும். சர்வே ஜனா சுகினோ பவந்து.